வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று மார்க்கெட் 13,300 பக்கமாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் தொடர் ஏற்றத்தை கொடுத்து 13,400 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் சரிவை கொடுத்து 13,320 சப்போர்ட் எடுத்து 13,387 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 13,420 பக்கமாக ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஒரு ஆல் டைம் ஹை பக்கமாக க்ரியேட் பண்ணி மார்க்கெட் அதில் தான் ஓப்பன் ஆகுது. ப்ரைஸ் ஓப்பனிங்கில் மாற்றங்கள் இருக்கலாம். ஏன்னா நம்ம இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனை ரொம்ப சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ணுறதுனால என்ன நடக்கலாம் அப்படின்னா, ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா 13,400 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் பவுன்ஸ் பேக் கொடுத்து 13,460 டெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து சரிவை கொடுத்து 13,360 பக்கமாக வந்து இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி திருப்பி மார்க்கெட் 13,420 வரைக்கும் போயிட்டு அதில் கன்சாலிடேட் ஆகலாம். சரிங்களா? இந்த ரெண்டு வாய்ப்புகளும் பையிங்க்கு சாதகமான வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அதனால் நீங்கள் 13,400லேருந்து பை பண்ணலாம். 13,360 வரைக்கும் 13,350 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்ப்பு. அடுத்தடுத்த டார்கெட்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கிறோம். இதை எப்படி நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்எஸ்சியோட ஆப்ஷன் செயின் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எங்களோட ஆப்ஷன் செயின்ஸ் வந்து ஒர்க் பண்ணலை. 13,400 அப்படின்றது அட் த மணியாக இருக்கும். 13,450 ஸ்ட்ரைக் எடுத்துக்கோங்க. இந்த வாரம் எக்ஸ்பயர் ஆக போகிற கான்ட்ராக்ட் கிட்டத்தட்ட 35 ரூபா பக்கத்தில் இருந்திருக்கு. இது 30 ரூபா பக்கமாக வந்ததுன்னா நீங்கள் பை பண்ணலாம். மேபி 35 கூட ஒரு மோசமான ப்ரைஸ் கிடையாது. 30லேருந்து 35 ரூபா எந்த அளவுக்கு கம்மியாக இந்த ஸ்ட்ரைக்கை பை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக பை பண்ணிக்கோங்க. 20-25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம். என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.